14/4/2024 மாலை 4:47க்குள் இதை ஒரே ஒரு முறை எழுதுங்க. உடனே கைக்கு பணம் வரும். அது என்ன அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் மிஸ்ஸஸ் அகல்யா ரவிக்குமார். உங்கள் இடது கையில் இந்த பண வசிய எண்ணையும் இந்த ஒரே ஒரு வார்த்தையும் எழுதி பாருங்க. நடக்கவே முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்ச காரியம் நடக்கும். அது எப்படி அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். எளிமையான உடனடி பலன் தரக்கூடிய தாந்திரீக பரிகாரங்கள் இருக்கு. பண வசியத்திற்கான குறியீடு, தாந்திரீக பரிகாரங்கள் இதெல்லாம் நிறைய இருக்கு. ஜனவசியம், தனவசியம், சத்ருவசியம், பெண் வசியம், ஆண் வசியம், மிருகவசியம், தேவவசியம், லோகவசியம், ராஜவசியம், மூலிகையினால் வசியம், எந்திரத்தினால் வசியம் என அப்படின்னு பல முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது சித்தர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதில் சக்தி வாய்ந்த பணவசியத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது லா ஆஃப் அட்ராக்ஷன். அதாவது இந்த பிரபஞ்சமானது நம்ம கேட்டதை தர்றதுக்கு ரெடியாக இருக்குது. நம்ம தான் எப்படி கேட்கணும்னு தெரியாமல், எதை கேட்கணும்னு தெரியாமல் இருக்கோம். கேட்டால் நிச்சயமாக கிடைக்கும். அதில் ஒன்று தான் இந்த தாந்திரீக பரிகாரம். 100% சக்தி வாய்ந்தது. ஆனால் இந்த பரிகாரத்தெல்லாம் நம்ம செய்யும்போது இதை நான் செஞ்சேன்னு யார்கிட்டையும் நீங்கள் சொல்லக்கூடாது. அது செஞ்சு முடிச்சப்புறம் வேணா சொல்லலாம். செய்யும்போது செஞ்சிருக்கிறப்ப நம்ம மற்றவங்ககிட்ட சொன்னோம் அப்படின்னா அது பலன் கிடைக்காது. இப்படி ஒரு மெத்தட் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் சொல்லலாம். ஆனால் செஞ்சதை சொல்லாதீங்க. அவசரமாக பணம் தேவைப்படுறவங்க, கடன் தொகையை திரும்ப கட்ட பணம் தேவைப்படுறவங்க, பேங்க் லோனை அடைக்கிறதுக்கு பணம் தேவைப்படுறவங்க, அடகு வச்ச நகையை திருப்ப பணம் தேவைப்படுறவங்க, குடும்ப செலவுக்கு மாச கடைசியில் பணம் இல்லாமல் கஷ்டப்படுறவங்க, இப்படி யார் வேண்டுமானாலும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் நம்பிக்கையோடு செய்யணும். அப்போ தான் பணம் ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு நிச்சயமாக வரும். கடன் அடையணும்னு நினைக்கிறவங்க, செல்வம் பெருகணும்னு நினைக்கிறவங்க கும்பிட வேண்டிய கடவுள் பார்த்தீங்கன்னா முருகன். பொதுவாக செல்வத்துக்கு அதிபதி குபேரன், மகாலட்சுமி, பெருமாள் இவங்களை தானே சொல்லுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆமாம், செல்வத்துக்கு அதிபதி குபேரன், மகாலட்சுமி, பெருமாள் தான். ஆனால் கடன் அடையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அது முருகன் தான். ஏன்னா முருகன் அப்படிங்கிறது செவ்வாய்க்கு அதிபதி. செவ்வாய் அப்படின்னாவே அங்காரகன், ருணகாரகன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ருண அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா கடன் அப்படிங்கிறத அர்த்தம். அதனால் கடன் அடைந்து நமக்கு செல்வம் பெருகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முருகனை செவ்வாய்க்கிழமை, சஷ்டி திதி, விசாக நட்சத்திரம், கிருத்திகையில் நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா கேட்டது கிடைக்கும், கடன் அடையும். கடன் அடைந்தால்தானே உங்களுக்கு அடுத்து நமக்கு செல்வம் பெருகும். இந்த தாந்திரீக பரிகாரத்தை எப்படி செய்யணும், எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு தெரிந்து கொண்டு செய்யுங்க. ஏன்னா இந்த பண வசிய குறியீட்டுக்கு ஒரு சக்தி இருக்கும் இல்லையா? அது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எழுதும்போது அது அதீத சக்தி பெறும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். எந்த சந்தேகமும் இல்லாமல் நம்பிக்கையோடு செய்யும்போது இந்த தாந்திரீக பரிகாரத்துக்கு அதிக சக்தி இருக்கும். அதனால் நம்பிக்கையோடு செய்யுங்க. நீங்கள் ஆஃபீஸில் இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, கோவிலில் இருந்தாலும் சரி, இதை எந்த இடத்துல இருந்தும் செய்யலாம். எந்த தடையும் கிடையாது. அதே போல் நீங்கள் குளிச்சுட்டும் செய்யலாம், குளிக்காமையும் செய்யலாம். எதை பற்றியும் நீங்கள் யோசிக்க வேணாம். அசைவம் சாப்பிட்ருந்தாலும் செய்யலாம். பெண்கள் தீட்டு காலத்திலையும் இது செய்யலாம். எந்த தீட்டாக இருந்தாலும் சரி, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. இதை செஞ்சுட்டா பணம் கையில் கொட்டுமா அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படி யாரும் சொல்லலை. எந்த ஒரு தாந்திரீக பரிகாரம் செய்யும்போது நம் உழைப்பையும் அதில் போடணும். உழைப்போட இந்த பரிகாரமும் சேரும்போது அதனுடைய பலனானது அதிகமாக இருக்கும். உதாரணமாக சில பேர் கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க. ஆனால் அவங்களுக்கு ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா வேலையில் ப்ரமோஷனும் கிடைக்காது. அதனால் இன்க்ரிமெண்ட்டும் அதிக அளவில் கிடைக்காது. சில பேர் யாருக்காவது பணம் நம்பிக்கையில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த பணத்தை திரும்ப அவங்க கொடுக்கவே மாட்டாங்க. அந்த பணத்தை வாங்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க இவங்க. அப்படி இருக்கிறவங்க இந்த தாந்திரீக பரிகாரம் செய்யும்போது நமக்கு வரவேண்டிய பணமும் வரும். அதே போல் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்கு வேலையில் ப்ரமோஷன் கிடச்சி இன்க்ரிமெண்ட்டும் கிடைக்கும். அதனால அதிகப்படியான பணமும் உங்களுக்கு சேரும். இது மாதிரி நடக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. நிச்சயமா பலன் இருக்கும். சரி, இதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். சித்திரை 1 தமிழ் வருட பிறப்பு 14/4/2024 அன்னைக்கு சஷ்டி வருது. அன்னைக்கு மாலை 4:47 வரை தான் சஷ்டி இருக்கு. அதுக்கு பிறகு சப்தமி திதி ஆரம்பிக்குது. அதனால 4:47க்குள் இந்த தாந்திரீக பரிகாரத்தை செஞ்சிடுங்க. மதியம் 12 to 1:30 வரையும் இதை செய்ய வேணாம். ஏன்னா அந்த நேரம் யமகண்டம். ராகு காலம்லாம் கணக்கு இல்லை.
ஏன்னா ராகு காலத்துல நம்ம நிறைய பரிகாரம் செய்வோம். கோவில்ல கூட பாருங்க, எலுமிச்சம்பழ விளக்கு அந்த நேரத்துல தான் நம்ம போடுவோம் அம்மனுக்கு. அதனால ராகு காலம் கணக்கு இல்ல. இந்த மெத்தடை ஃபாலோ பண்றதுக்கு நமக்கு தேவையான ஒரே ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட் கலர் பென் அல்லது ப்ளூ கலர் பென் தேவை. பொதுவா அங்காரகன் அப்படின்னாவே சிகப்பு வர்ணத்தை குறிக்கும். அதனால சிகப்பு அப்படிங்கிறதுனால தான் ரெட் கலர் பெண்ணை எடுத்துக்க சொன்னேன். ஆனா இது ப்ளூ கலர் பென்லையும் நீங்க எழுதலாம். ரெட் இதுல மார்க்கர் அல்லது ஹைலைட்டர், ஸ்கெட்சு எதுவா வேணாலும் இருக்கலாம். ஆனா பென்சில் எடுத்துக்காதீங்க. ஏன்னா கையில எழுதணும் அப்படின்னா அது தெரியாது. இப்ப டிஸ்பிளேல தெரியுது இல்லையா, அந்த நம்பரை கையில எழுதுங்க. கடன் அடைவதற்கான பண வசிய எண் 574741498148. மறுபடியும் சொல்றேன், 574741498148. நான் முன்ன சொன்ன மாதிரி ரெட் கலர் பென்ல முடிந்தவரை எழுதுங்க. இல்லைன்னா ப்ளூ கலர் பென்னை பயன்படுத்திக்கங்க. இதை சுக்கிரமேட்ல எழுதுங்க. இதை எழுதிட்டு அதற்கு கீழே ஓம் சரவண பவ அப்படிங்கிறத எழுதுங்க. இந்த பண வசிய எண் கடன் அடைவதற்கான எண்ணாக இருக்கு. அதனால இதோட ருணகாரகனான முருகனோட நாமத்தையும் நம்ம சேர்த்து எழுதுறோம். இதை நீங்க பெருசா எழுதணும்னு கூட தேவையில்லை, சின்னதா எழுதினா கூட போதும். இதை எழுதிட்டு உங்களுடைய கோரிக்கைய, உங்களுக்கு எவ்வளவு கடன் தொகை இருக்குதோ அதை சொல்லி, இல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவைக்காக பணம் வரணும் அப்படின்னா அந்த எவ்வளவு வேணும் அப்படிங்கிறத சொல்லி, உங்களுடைய தகுதிக்கு ஏற்ப அந்த இதை சொல்லி நீங்க முருகனின் நாமத்தையும் எழுதினதுக்கு பிறகு நோட்லையும் இதை 27 முறை இந்த எண்ணையும் முருகனோட நாமத்தையும் எழுதுங்க. எந்த பென் எடுத்தீங்களோ அதே பென்ல, ரெட்ல எழுதுனீங்கன்னா ரெட்டு, ப்ளூல எழுதுனீங்கன்னா ப்ளூ, அதே பென்ல எழுதுங்க. கையில இருக்கிறத 3 நிமிடம் அல்லது 5 நிமிடம் அதை உற்று பாருங்க. குறைஞ்சது 3 நிமிடமாவது பார்த்துருக்கணும். 1/2 ஹவராவது இது கையில இருக்கணும். வியர்வைப்பட்டு அலைஞ்சிச்சு அப்படின்னா ஓகே, நீங்களா அதை அழைக்க வேணாம். யாராவது கேட்டா அது சும்மா ஒரு லக்கி எண், அதனால எழுதி பார்த்தேன், முருகனோட நாமத்தை எழுதுனேன் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல எந்த ஒரு பரிகாரத்தையும், தாந்திரிக பரிகாரங்களை நீங்க அந்த மெத்தட் இருக்குது அப்படின்னு வேணா நீங்க சொல்லலாம். ஆனா செஞ்சதை நீங்க அந்த கோரிக்கை நிறைவேறும் வரை சொல்லக்கூடாது. சொன்னீங்கன்னா அது பலனளிக்காது. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.